அனைவருக்கும் வணக்கம். சேரர் கோட்டை பாகம் 1 அத்தியாயம் 64. கல்வன் பிடியுங்கள். தஞ்சையில் திருபுவன மாதேவி பேரங்காடியின் சந்து பொந்துகளுக்கு அப்பால் அமைந்திருந்த வெண்சுண்ண கட்டிடத்தின் மேற்தளத்தில் அமைந்திருந்த அந்த சாளரத்தில் காதை பதித்து உள்ளே நடந்து கொண்டிருந்த உரையாடல்களை தன்னை மறந்து ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்த ஐங்கரனுக்கு மேலோங்கி நின்றது ஒரே ஒரு எண்ணம்தான். தனக்கும் தன்னை போன்ற நூற்றுக்கணக்கான ஒற்றர்களுக்கும் பல வருடங்களாக போக்கு காட்டிக் கொண்டிருந்த அந்த தலைவர் கை கெட்டும் தூரத்தில் மலையனூரான் என்று அழைக்கப்படும் ஜடாமகுட பைராகியுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமா, இன்னும் சிறிது நேரத்தில் ஏதோ ஒரு மிக முக்கியமான பொருளுடன் பைராகி தஞ்சையை விட்டு கிளம்ப போகிறான். அவனை பின்தொடர்ந்து செல்வதா, அல்லது இந்த தலைவர் ஒளிந்து கொண்டிருக்கும் ரகசிய இடத்தை பற்றி மாராயருக்கு தகவல் சொல்வதா? மர்மம் மிகுந்த இந்த தலைவரை தேடி பல பல ஒற்றர்கள் பாண்டி நாட்டிலும் மலை நாட்டிலும் வெவ்வேறு இடங்களில் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஐங்கரன் நன்றாக அறிவான். ஆனால் இதுவரை ஒருவராலும் அவரது அடையாளத்தையோ இருப்பிடத்தையோ அல்லது அவர் சம்பந்தமான வேறு உருப்படியான தகவல்களையோ இம்மியளவும் கூட கண்டறிய முடியவில்லை. ஆனால் வலிமை வாய்ந்த அந்த தலைவரின் அதிகாரத்தையும் கண்ணுக்கு தெரியாத அவரது அரசியல் ஆதிக்கத்தையும் மட்டும் அவர்களால் தெள்ள தெளிவாக உணர முடிந்தது. இவரை சரிவர அடையாளம் காண முடியாத கடுப்பில் தலைவர் என்று ஒருவனும் கிடையவே கிடையாது. நமது ஒற்றர்களை குழப்புவதற்காக பாண்டியர் செய்யும் சதி இது என கூட மாராயர் ஒருமுறை குறிப்பிட்டிருக்கிறார். அது உண்மையல்ல என்பது தற்போது நிரூபணமாகிவிட்டது. கடைசியில் ஒருவரும் எதிர்பாராத வகையில் சோழ தேசத்தின் தலைநகரிலேயே அமைந்திருக்கிறது இந்த ரகசிய தலைவரின் இருப்பிடம். இதுதான் இவரது நிரந்தர இல்லமா, அல்லது தஞ்சைக்கு வரும்போது மட்டுமே இங்கே தங்க இறாரா? தெரியவில்லை. நூல் இலை அளவும் அடையாளம் காணப்படாத இந்த பர்ம தலைவரை பற்றிய படு பயங்கரமானதொரு உண்மையை இன்று நாம் கண்டறிந்திருக்கிறோம். கரகரப்பும் கம்பீரமும் நிறைந்த இவரது குரல், ஆகா, நாம் நினைப்பது மட்டும் உண்மையாக இருந்தால்! தன்னுடைய சுற்றுப்புறத்தையும் சூழலையும் நன்கு உள்வாங்கிக் கொண்டு கவனம் சிதறாமல் எந்நேரமும் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படும் அனுபவம் வாய்ந்த சோழ ஒற்றனான ஐங்கரனையே அந்த சில நிமிட நேர சம்பாஷணைகள் உலுக்கி எடுத்து விட்டன. பல்வேறு எண்ணங்களும் அவனது மனதில் அலைமோத துவங்கி விட்டதால் மச்சுப்படிகளில் எவரோ ஏறிவரும் சப்தம் கேட்டும் அவனது செவிப்புலன்கள் அதனை உணரவில்லை. மலையனூராரே, வருடக்கணக்காக நாம் காத்திருந்தது வீண் போகவில்லை. காலம் கனிந்து விட்டது. தங்களின் வருகையை எதிர்பார்த்து தெற்கே தங்களது தாய்மண் பல காலமாக காத்திருக்கிறது. செல்லுங்கள், உங்களின் உரிமையை நிலைநாட்டி வெல்லுங்கள். வெற்றி நமதே. இனி என்னால் தங்களை உரிமையுடன் பெயர் சொல்லி அழைக்க கூட முடியாது. தங்களின் அபிஷேக நாமம். படிக்கட்டுகளின் வழியே மேற்தளத்திற்கு ஏறி வந்த அந்த சேடிப்பன் புதியவன் ஒருவனை கண்ட அதிர்ச்சியில் வாய் குவித்து அலற ஆரம்பிக்க திடுக்கிட்டு போனான் ஐங்கரன். அடடா, வெண்ணெய் திரண்டு வரும் நேரத்தில் தாலி உடைந்த கதையாக வல்லவா ஆகிவிட்டது. கணத்தில் தன்னுடைய ஆபத்தான நிலைமையை உணர்ந்தவன் அடுத்த நொடியே மேற்தளத்தின் வழியாக ஓட்டமெடுக்க ஆரம்பித்தான். அந்த பெண்ணின் கூக்குரலை கேட்டு ஓடி வந்த அடியாட்கள் அவனை துரத்த தொடங்கினார்கள். தலைநகரின் மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்றான திருபுவன மாதேவி பேரங்காடியை ஒட்டிய இடமாதலால் அந்த பகுதியில் வீடுகள் ஒன்றை ஒன்று இடித்து கொண்டு நிற்பது போல அதிக இடைவெளியின்றி நெருக்கமாக கட்டப்பட்டிருந்தன என்பதை நாம் கண்டோம். அந்த அமைப்புதான் இக்கட்டான அந்த நிலைமையிலும் ஐங்கரனுக்கு கை கொடுத்தது. ஒரு வீட்டின் மேற்தளத்திலிருந்து மறு வீட்டின் மேற்தளத்திற்கு மிக எளிதாக அவனால் தாவி ஓட முடிந்தது. சற்றே முகத்தை திருப்பி, எத்தனை பேர் தன்னை துரத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் சோழ நாட்டார்களா அல்லது பாண்டி நாட்டாரா என்றெல்லாம் கண்டறியும் ஆர்வம் அடக்க முடியாமல் எழுந்தாலும் அவ்வாறு திரும்புவது தனது உயிருக்கே ஆபத்தாக முடியலாம் என்பதால் ஓட்டத்திலேயே தனது முழு கவனத்தையும் செலுத்தி முன்னேறினான். 4-5 வீடுகள் இவ்வாறு தாண்டியதும் மற்ற வீடுகள் முடிந்து ஓட்டு வீடுகள் தென்பட ஆரம்பித்து விட்டன. கெட்டது குடி. சுட்ட மண் ஓடுகளில் காலை வைத்து நடப்பதே பெரிய காரியமெனில் ஓடுவது எவ்வாறு? போதாக்குறைக்கு முதல் நாள் இரவு பெய்திருந்த தூவான மழையில் ஓடுகள் நனைந்திருந்தன. பாசம் பிடித்து கிடந்த சில பழைய ஓடுகளில் காலை வைத்தால் அது ஓரிடத்தில் நில்லாமல் வழுக்கிக் கொண்டு சென்றது என்றாலும் தட்டு தடுமாறியபடியே முன்னேறி ஓடிக்கொண்டிருந்தவன் ஒரு திருப்பத்தில் கன நேரம் திரும்பி பார்க்க அவனை துரத்தி வந்தவர்களில் ஒருவன் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு
தன் மீது சிற்றம்பு எய்வதற்காக குறிபார்ப்பதைக் கண்டு திடுக்கிட்டான். சண்டாளர்கள் இத்தனை அவசரமாக தன்னை துரத்த முற்படும் போதும் வில்லம்புகளோடு வந்திருக்கிறார்களே. நாம் நினைப்பது போல இவர்கள் வெறும் அடியாட்கள் அல்ல, வீரர்கள். அல்ல அல்ல, மெய்க்காவலர்கள். தானே தலைவரின் மெய்க்காவலர்கள். சோழ நாட்டில், சோழ மண்ணில் சோழ ஒற்றனை தைரியமாக தாக்குவதற்கு எத்தனை துணிச்சல் வேண்டும்! சரக்கென ஒரு அம்பு அவனது வலது கரத்திற்கு மிக அருகில் காற்றை கிழித்துக் கொண்டு படு வேகமாக சென்றது. அது மட்டும் அவனது உடலில் பாய்ந்திருந்தால் உடனடியாக மரணம் சம்பவித்திருக்கும். அம்பு வரும் வேகத்தை பார்த்தால் இவர்கள் சாதாரண வீரர்களாக கூட தெரியவில்லை. ஒருவேளை, ஆகா, இவர்கள் தென்னவன் ஆபத்து உதவி படைகளை சேர்ந்தவர்களா என்ன? அவர்களிடம் மட்டும் அகப்பட்டு கொண்ட எந்த ஒற்றனும் இதுவரை உயிர் தப்பியது இல்லை என்பதை ஐங்கரன் அறிவான். மேற்கொண்டு அவசரமாக ஏதாவது செய்து அடுத்த அம்பு அவனது காதுகளை உரசிக்கொண்டு செல்ல அவன் அதிலிருந்து விலக முற்பட்டு ஆபத்து ஆன ஓடு ஒன்றில் காலை வைக்க அது சற்று பிசகி நேராக அந்த வீட்டின் ஓடுகளில் வழுக்கிச் சென்று முற்றத்திற்கு மத்தியில் அமைந்திருந்த கிணற்றின் அருகே சென்று விழுந்தான். அடுத்த கணம், கல்வன், கல்வன் ஓடுகிறான், பிடியுங்கள் என மற்றிலிருந்து பெரும் கூச்சல் எழுந்தது. நயவஞ்சகர்கள் அவர்களின் சிற்றம்புகளிடமிருந்து தப்பித்து விட்டதால் நம்மை திருடனாக்க முயல்கிறார்களா என்ன? ஐயோ, இதென்ன? நிற்கவே முடியாமல் இப்படி கால் நரம்பு பிசகி கொண்டு விட்டது போல் இருக்கிறதே. அவன் சுதாரித்துக் கொண்டு எழுந்து நிற்பதற்குள் தலையிலும் உடலிலும் சரமாரியாக அடிகள் விழுந்தன. குறிப்பாக பின்மண்டையில் பலத்த அடி. ரத்தம் கொட்ட துவங்கி விட்டது. மயங்கி சாய்வதற்குள் எப்படியாவது ஆதவன் அவிந்து அடங்கிவிட்டாலும் தஞ்சை பெருவீதிகளில் வெளிச்சம் சற்று மிச்சம் இருந்தது. இன்னும் ஒரு நாளிகையோ 2 நாளிகைகளோதான். பிறகு சொல்லி வைத்தாற் போல நகரமெங்கிலும் ஒரே சமயத்தில் இருள் படிய துவங்கிவிடும். அவ்வாறு இருள் கப்புவதற்கு முன் தமது வேலைகளை முடித்துக் கொள்ள வேண்டும் என்கிற முனைப்புடன் அபிமான தொங்கன் திருவீதியின் வணிகர்கள் தம் தம் கடைக்கண்ணிகளை அப்புறப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக திருவிளக்கிடுவார் தமது நந்தா விளக்கிடும் பணியை தொடங்குவதற்கு முன் நாலங்காடி கடைக்காரர்கள் கடைகளை கலைத்துவிட வேண்டும் என்ற கண்டிப்பான உத்தரவு இருந்தது. விளக்கிடுவார் வந்து சென்ற பிறகு அதே இடத்தில், அதாவது திருவிளக்கு கம்பங்களின் கீழ் இரவு நேர வியாபாரிகளான அல்லங்காடிக்காரர்கள் கடை விரிப்பார்கள். இவ்வாறு வியாபாரத்தை முடித்துக்கொண்டு கடையை கட்டும் அவசரத்தில் இருந்த வணிகர்கள் வீதியின் பல்வேறு போக்குவரத்து சப்தங்களையும் மீறி எழுந்த அந்த உருமல் ஒலிகளை கேட்டு கவனம் கலைந்தார்கள். அந்த சப்தங்களை தொடர்ந்து 2 பெரிய வேட்டை நாய்கள் அந்த பெருவீதியின் வழியே அரசாங்க படை வீரர்களால் செலுத்தப்பட்டு வந்து கொண்டிருந்தன. அவ்வப்போது அந்த நாய்கள் ஓட்டத்தை நிறுத்தி கொண்டு அங்கும் இங்குமாக மோப்பம் பிடிப்பதையும் அதனைத் தொடர்ந்து ஏதோ ஒரு திசையை குறிவைத்து ஓடத் துவங்குவதையும் கண்டு அந்த நெரிசல் மிக்க கடைவீதி ஏக குழப்பத்திற்கு உள்ளானது. பாய்ந்தோடும் நாய்கள் தங்களை தான் கடிக்க வருகின்றனவோ என வீதியின் இரு மருங்கிலும் திரண்டிருந்த பொதுமக்கள் பீதிக்கு உள்ளானார்கள். நன்கு வளர்ந்திருந்த ஜாதி நாய்கள் ஆதலின் அவற்றின் திருவாயில் அகப்பட்டு கொண்டு கணிசமான சதையை பறிகொடுப்பதை எவருமே விரும்பவில்லை. ஆனால் அந்த நாய்களோ நடமாடிக் கொண்டிருந்த மனிதர்களை அதிகம் கவனிக்காமல் தமது மோப்பத்தை பிடிப்பதிலேயே குறியாக இருந்தன. அனல் கக்கும் விழிகளுடன் நாவை தொங்கவிட்டபடி முனைப்புடன் முன்னேறும் அந்த ராட்சத ஜீவன்களை மாலை நேரத்து மங்கிய இருளில் காண்போரின் நெஞ்சு கலங்கியது. மளமளவென எதற்கும் அஞ்சாமல் அந்த தெரு வீதியில் முன்னேறிய நாய்கள் மிக விரைவிலேயே அன்பில் திருமாளிகைக்காக பிரியும் சந்தில் காலை வைத்தன. அவை திருவீதியில் இருந்து மறைந்ததும் பொதுமக்களும் வியாபாரிகளும் அப்பாடா என ஒருங்கே நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். மக்களை கண் போல காக்க வேண்டிய அரசாங்கமே வீரர்களின் இத்தகைய அடாத செயலை கண்டும் காணாமல் இருப்பதா? இத்தனை நெரிசல் மிகுந்த மாலை வேளையில் இப்படியா முரட்டு நாய்களை தெரு வீதிகளில் துரத்தி விடுவது? அரசரை அடுத்த முறை சந்திக்கும் போது இதனை தெரிவிக்க வேண்டும். கோட்டை காவல் வீரர்களின் அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. அவர்கள் கோட்டை காவலர்கள் போல தெரியவில்லையே. அரசருடன் வேட்டைக்கு செல்லும் வேட்டைப்படை வீரர்கள் போலல்லவா தோன்றியது. வேட்டைப்படையாவது மண்ணாவது உத்தம சோழர் காலத்திலேயே அந்த படை கலைக்கப்பட்டு விட்டது. இவர்கள் யாரென தெரியவில்லை என்றெல்லாம் பல்வேறு அதிருப்தி குரல்கள் வீதி எங்கிலும் எழுந்து அடங்கின. திருவீதியிலிருந்து மேற்கே பிரிந்த அந்த குறுகிய சந்தில் நாய்கள் பாய்ந்து ஓடின. என்ன வளம்புரி
நாம் தேடிக்கொண்டிருக்கும் ஒற்றன் சாதாரணமானவன் அல்ல போல் இருக்கிறதே. நமக்கே தெரியாத சந்து பொந்துகளில் எல்லாம் இப்படி புகுந்து வந்திருக்கிறானே. சந்து பொந்துகளில் செல்வது எல்லாம் ஒரு பிரச்சனையே அல்ல. நெரிசல் மிகுந்த இந்த மாலை நேரத்தில் நகரின் பிரதான திருவீதிகளில் மீண்டும் நுழைந்து இவை குழப்பம் விளைவிக்காமல் இருந்தால் சரி. அதென்ன, வீர சோழன் புறவிலாயம்தானே? ஆம், அதேதான். ஆனால் நாய்கள் லாயத்திற்குள் நுழையாமல் பாழடைந்து கிடக்கும் அன்பில் திருமாளிகையின் பின்கட்டுக்குள் புகுந்தன. மாலை நேரத்தின் மங்கிய வெளிச்சத்தில் புதர்கள் மண்டி கிடந்த அந்த மாளிகை காண்பவர்களை அச்சுறுத்தத்தான் செய்தது. வலம்புரி, இன்று நமக்கு நேரம் சரியில்லை போல் இருக்கிறதே. ம் இரு, இந்த விஷயம் இப்போதுதான் சற்று சுவாரஸ்யம் தட்ட துவங்கி இருக்கிறது. அந்த மாளிகையின் பின்கட்டில் ஏதாவது ஒரு ரகசிய அறைக்குள் புகுந்து ஒற்றனை நாய்கள் கண்டறிந்து விடும் என வீரர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை. சில கணங்கள் அங்கும் இங்குமாக பின்கட்டில் சுற்றிய நாய்கள் மீண்டும் வெளியில் வந்து குறுகிய சந்தின் மறுகோடியான ராஜகம்பீரன் திருவீதியை நோக்கி ஓட ஆரம்பித்தன. நாசமாய் போயிற்று. ராஜகம்பீரன் திருவீதியை நோக்கியல்லவா இவை செல்கின்றன என அழுத்து கொண்ட அந்த வீரர்கள் வேறு வழியின்றி அவற்றை பின்தொடர்ந்தார்கள். கம்பீரன் திருவீதியில் நுழைந்ததுமே நிலைமையோ இன்னும் மோசமடைந்து விட்டது. சோழரின் பிரதான அரண்மனையிலிருந்து நேராக தெற்கு திட்டிவாசலுக்கு செல்லும் திருவீதி அது என்பதால் கூட்டமும் நெரிசலும் மிக கடுமையாக இருந்தன. அத்தகைய கூட்டத்தை சிறிதும் புல்படுத்தாமல் அந்த வேட்டை நாய்கள் குறைத்தபடியே முன் பாய்வதையும் அடிக்கடி நின்று விட்டுவிட்ட மோப்பத்தை மீண்டும் பிடிக்க முயல்வதையும் வீரர்கள் சற்று சங்கடத்துடனே கவனித்துக் கொண்டார்கள். புழக்கம் அதிகமுள்ள வீதியாதலால் பல்வேறு விதமான வாசங்களும் எழுந்து நாய்களின் மோப்பத்திறனை குறைக்கின்றன என்பது அவர்களுக்கு நன்றாக புரிந்தது. கம்பீரன் திருவீதி முடிந்து திருபுவன மாதேவி பேரங்காடி துவங்கும் சந்திப்பில் நாய்கள் பெரிதும் குழம்பின. நாலாபுறங்களிலும் பாய்ந்து பாய்ந்து மீண்டும் கிளம்பிய இடத்திற்கே வந்து சேர்ந்தன. என்றாலும் கூட அவை தம்முடைய முயற்சியை கைவிடாதது வீரர்களுக்கு வியப்பை அளித்தது. இறுதியில் ஒரு வழியாக பேரங்காடியின் குறுக்கு சந்தில் புகுந்து புறப்பட்ட அந்த ஜீவன்கள் மேற்கொண்டு முன்னேற முடியாமல் தம்முடைய தேடலை நிறுத்தி கொண்டன. வலம்புரி, இந்த இடத்தில் இருந்துதான் நமது தேடலை துவங்க வேண்டும். நான் உடனடியாக மாராயருக்கு செய்தி சொல்லிவிட்டு வருகிறேன். அந்த வீரன் மாராயரை சந்தித்து நடந்த நிகழ்ச்சிகளை விளக்கிக் கொண்டிருக்கும் போது கோட்டை காவல் தலைவரிடமிருந்து ஒரு முறி அவருக்கு வந்து சேர்ந்தது. பேரங்காடிக்கு அருகில் அமைந்திருந்த வீட்டில் திருடிவிட்டு தப்ப முயன்ற கல்வன் ஒருவன் கையும் களவுமாக அகப்பட்டு கொண்டானாம். பீட்டர் அவனை அடித்து நொறுக்கி பிடித்து வைத்திருக்கிறார்களாம். இரண்டு விஷயங்களையும் சேர்த்து யோசித்தார் மாராயர். அகப்பட்டு கொண்ட கல்வன் ஐங்கரனாக கூட இருக்கலாம். அவனை அடையாளம் காண்பதற்கு வேறு ஒருவரையும் அனுப்ப முடியாது. ஆகையால் தாமே நேரில் சென்று வருவதுதான் உசிதமானது என அவருக்கு தோன்றியது. நீ இங்கேயே காத்திரு, நானும் உன்னுடன் கிளம்பி வருகிறேன். மீண்டும் பேரங்காடி வரை செல்ல வேண்டி இருக்கிறது என அந்த வீரனுக்கு உத்தரவிட்டுவிட்டு உள்ளே சென்றார் அவர். பேரங்காடியில் கல்வன் அகப்பட்டு கொண்ட வீட்டில் அவர் முற்றிலும் எதிர்பாராததொரு அதிர்ச்சியும் அவருக்கு காத்திருந்தது. மீண்டும் நாளைய அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் நண்பர்களே.